ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? ஜெய்க்கு தன்னுடைய தம்பியை பார்த்தாலே பிடிக்காது. எதையாவது அவனுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அவனை அள வைக்கிறது ஜெய்க்கு ரொம்ப கைக்கு வந்த கலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 2 பேருமே தடகள போட்டியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னும் ரொம்பவே நல்ல விதமாக சிறப்பாக ஓடி அந்த பரிசை வாங்கி கொள்ளணும்னு விருப்பப்பட்டாங்க. அதில் ஜெய்யோட தம்பி ரொம்பவே விடாமுயற்சியாக பயிற்சி பெற்றுக்கிட்டே இருந்தான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஜெய், என்னடா இவன் ஓவராக பயிற்சி எடுக்கான், ஒருவேளை நம்மளை தாண்டி இவன் முன்னாடி போயிடுவானா, அது எப்படி நான் விடுவேன், இவனோடு எவ்வளோ சின்னவன், இவனெல்லாம் அந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தான். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஜெய்யும் அவனுடைய தம்பி 2 பேருமே அந்த போட்டிகளை களத்தில் வந்து இறங்கிக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்று போல் ஓட ஆரம்பித்தாங்க. ஜெய்யோட கண்கள் அவனுடைய தம்பி மேலே மட்டுமே தான் இருந்தது. அவன் எங்கே வாரான், எப்படி வாரான்னு சொல்லி ஓடும்போது பார்த்துக்கிட்டே வந்தான். சரி, நமக்கு பின்னாடி தான் வாரான், நம்ம ஸ்பீடாக போய் இலக்கை அடைச்சிடலாம் அப்படின்னு வேகமாக ஓடிட்டு இருந்தான். இதை பார்த்து அவனுடைய தம்பிக்கு, ஐயோ எல்லாருமே வேகமாக ஓடுறாங்களேன்னு சொல்லி அவனும் வேகமாக ஓடி வந்தான். கொஞ்சம் தூரம்தான் இருக்கும் இலக்கை அடையிறதற்கு. ஜெய் அதை அடையிறதற்காக பக்கத்தில் வரைக்கும் போயிட்டான். அந்த சமயம் ஜெய்யோட தம்பி எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துட்டான். அதை பார்த்து ஜெய்க்கு ஈவு இறக்கம் மனசில் இருக்கத்தான் செஞ்சுருக்கு. பின்னாடியே போய் தம்பியை தன்னோட தோள் மேலே அவனோட கையை வச்சு அவனை கூட்டிகிட்டு வந்ததை பார்த்த அங்கே இருக்கிற எல்லா பார்வையாளருடைய கண்களும் அவன் மேலே தான் பட்டுச்சு. என்னதான் நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசித்தாலும் தன்னுடைய சொந்த தம்பியை எப்படி விட முடியும்? அவனுக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் அவனை நாம் விடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல ஒரு பண்பு அந்த சின்ன பையனுக்கு இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் கைகளை தட்டி அவனை உற்சாகப்படுத்தினாங்க. 2 பேருமே சேர்ந்து வந்து அந்த இடத்த தொட்டாங்க. அப்போதான் எல்லாரும் சொன்னாங்க, வெற்றி எப்போதுமே நம்மளை சிறந்தவங்களாக மாற்றாது. சில சமயங்களில் நம்மளுடைய தோல்வி கூட நம்மளை சிறந்தவங்களாக மாற்றும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இந்த பையன்தான் சரியான உதாரணமாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு எல்லாருமே பாராட்டினாங்க. இதை பார்த்து அவனுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஒரு நாளுமே ஜெய் தான் தம்பியை இந்த மாதிரி நேசித்தது கிடையாது. அவன் கீழே விழுந்தா கூட கை கொட்டி சிரிப்பானே தவிர அவனை ஒன்றும் தூக்கி ஒன்றும் அரவணைக்க மாட்டான். ஆனால் இந்த வாட்டி என்ன ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டான்னு ஜெய்கிட்ட கேட்கும்போது ஜெய் சொன்னா, அம்மா, நான் எப்போவுமே என் தம்பியை விட்டு கொடுத்து பேசுவேன், ஆனால் வெளியில் வந்தால் அவனுக்காக நான் நிற்கணும்லாமா, அதனால தாம்மா அவனையும் நான் சேர்த்து தூக்கிட்டு வந்து 2 பேருமே பாருங்கள் ஒரே பரிசை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு ரொம்ப தாராளமாக சிரித்தான். அதை பார்த்ததும் அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆனந்த கண்ணீர் பெருகிச்சு. ஜெய்யோட மனசுலேயும் கொஞ்சம் நெஞ்சம் கூட ஈரம் இருக்குதுன்னு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. 2 பிள்ளைங்களையும் கட்டி அணைச்சி முத்தமிட்டாங்க. ஜெய்யுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நாம் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை விட நம்மளுடைய தோல்வி கூட நம்மளுடைய பண்புகளை, சிறந்த ஒரு பண்புகளை எடுத்துக்காட்ட உதவும். அதனால் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமேன்னு வருத்தப்படுறதுக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் அதுலேயும் ஒரு நன்மையான ஒரு திட்டங்களை வச்சுருப்பார். அதனால் எந்த தோல்வி வந்தாலும் அதை நாம் நல்ல விதமாக எடுத்துக்கொள்வோம். எந்த விதமான காரியமும் நமக்கு தீமைக்காக கர்த்தர் செய்ய மாட்டாருன்னு நம்மளுடைய இருதயத்தில் நல்ல விதமான ஒரு கொள்கையை கற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் நாம் நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய நினைவுகளை காட்டிலும் கர்த்தர் நம்ம மேலே நினச்சிருக்கிற நினைவு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நமக்கு சிறப்பானது தான் தருவார். ஒருவேளை நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்கலைன்னா அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லைன்னு விட்டுறலாம். அதனால் கண்டிப்பாக சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள் தான் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறாரு.
அந்த காரியங்களை நாம் பற்றி கொள்றதுக்கு எதிர்பார்ப்போடு காத்திருப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.